வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சதிர் நடனம். அதனுடைய வரலாறு கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம நாட்டியம் அப்படின்னாவே பரதநாட்டியம் தான் பழமையானதும் பாரம்பரியமானதும் தமிழ் கலாச்சாரங்களை பறைசாற்றுவதுமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருந்திருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாலேயே சதிர் நடனம் இருந்ததுக்கான வரலாற்று ஆய்வுகளும் இலக்கியத்திலும் நமக்கு நிறைய செய்திகள் இருப்பதை காண முடிகிறது. அத்தகைய முக்கியமான நடன வடிவங்களில் ஒன்றுதான் சதிர் நாட்டியம். இதை தாசி நாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாசிகள் அப்படின்றவங்க யாருன்னு நமக்கு தெரியும். இது கலாச்சாரத்தின் முக்கிய வரிசையில் மிகவும் பிரபலமானது அல்ல. ஏன் அப்படின்னா, பரதநாட்டியத்தில் ஒரு அழகான பழங்கால பாரம்பரியம் உள்ளது. அதன் வெளிப்பாடுகள் இறுதியில் மற்றும் சாதுரியமாக ஒதுக்கி வைக்கப்பட்டன என்று நாம் புரிஞ்சு கொள்ளலாம். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். சதிர்நாட்டியம் ஒரு நடன வடிவமாக திராவிடர்களால் உருவான தெய்வீக நடனமாக கருதப்படுகிறது மற்றும் தேவதாசிகளால் இது ஆடப்பட்ட நடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடனம் கோவில்கள் மற்றும் அரச நீதிமன்றங்களில் தனி நடனத்தின் பாரம்பரிய வடிவமாக ஆடப்பட்டது. நடராஜராக சிவனின் உருவமும் சமநிலை மற்றும் இயக்கத்தின் சமநிலை அமைதியின் உணர்வை குறிப்பதாக சதிர் நடனம் இருக்கிறது. நடராஜரின் இந்த பாரம்பரியம் நாட்டிய சாஸ்திரத்தில் தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. சதிர் நாட்டியமும் இந்த சாஸ்திரம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டது. தேவதாசியின் மிக முக்கியமான அம்சத்தை பற்றி பேசுவது சதிர் நடனம். ஏன் இதை பற்றி பேசுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு கோவிலின் சேவைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கலைஞராக தேவதாசியின் நடனம் சடங்கு வழிபாட்டின் ஒருங்கிணைந்ததாக இருந்தது. அவர்கள் அந்த மரபுகளை பரம்பரையாக பராமரித்து வந்தனர். அரசின் ஆதரவால் சதிர் நடனம் பிரபலமானது. சாதிர் என்ற சொல் 17ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவின் மராட்டிய ஆட்சியர்களிடமிருந்து தொடங்கியது என்று வரலாற்று ஆய்வுகள் கூறுகிறது. அவர்கள் நடனத்தை சதிர் நாச் என்று கூறினார்கள். சதிர் நாட்டியம் ஒரு நடன வடிவமாக திராவிடர்களால் உருவான தெய்வீக நடனமாக கருதப்படுகிறது. சரி, இந்த நடனம் என்னென்னா எல்லா சாஸ்திரங்களையும் கடைபிடிக்கப்பட்டு ஆடப்பட்டும் வரும் ஒரு நடனமாக இருக்கிறது. தேவதாசியின் மிக முக்கியமான அம்சத்தை பற்றி பேசுவது சதிர் நடனம். ஒரு கோவிலின் சேவைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் எவ்வகையில் தன்னை அர்ப்பணிப்புடன் நடனத்தை ஆடுகிறார்கள் என்பதை பற்றின புரிதல் அந்த நடனத்திலிருந்து நமக்கு தெரியும். இந்த நாட்டியத்தின் புகழ் மற்றும் நம்பகத்தன்மையின் கோலத்தில் மாற்றங்கள் 19ஆம் நூற்றாண்டின் உருவாக தொடங்கியது. அதனுடைய மாற்றம் 19ஆம் நூற்றாண்டில் தான் மாற்றம் அடைந்திருக்கு. மற்றும் இந்த நடனத்தின் கூறுகளில் பிராந்திய வேறுபாடுகளும் இருந்தன. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சிறு சிறு மாறுதல்கள் இருந்திருக்கிறது. இது அந்த மங்கையரின் அந்த பெண்களின் நம்பகத்தன்மையும் நட்பெயரையும் கொஞ்சம் குறைத்ததாக சொல்லப்படுகிறது. நடனம் அறியப்பட்ட தென் சொற்கள் கூட சதிர், நாச், தாசி ஆட்டம் மற்றும் பல இழிவான அர்த்தங்களை பெற்றதாக இந்த சதிர் நடனம் அறியப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் சதிர் உள்ளார்ந்த மத சார்பற்ற பொருத்தம் அதன் திறனாய்வின் மூலமாக மறைக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக
மறைக்கப்பட்டு போனது. சரிங்களா? 1930களில் இந்தியாவில் பரதநாட்டியம் பற்றிய ஒரு புதுப்பிக்கப்பட்ட விழிப்புணர்வு உள்ளது. ஆனால் அது தாசியாட்டம் ஒரு நடனம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தேவதாசி பாரம்பரியம் அல்ல என்றும் குறிப்பிடப்பட்டு இருந்தது. ஆனால் வெடிக்கும் மாற்றங்களில் ஒன்றான தேவதாசியின் பல அரசியல் நிகழ்ச்சிகளில் இவ்வகை நடனம் சிக்கியது. தாழ்த்தப்பட்ட உயரடுக்கு கொச்சையான பெண்களையும் மதிப்புக்குரிய பரதநாட்டியமாக மாற்றியது. கலாச்சாரம் என்பது ஒரு நிறுவனத்தின் தொடக்கமாக இருப்பதை நாம் அறிவோம். ஒருபோதும் நிலையானது அல்ல. ஆனால் கற்பனைகள் ஒரு அழகான கனவை உருவாக்கும் ஒரு வாழ்க்கையை உலகம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு நாடு அதன் தோற்றம் மற்றும் பாரம்பரியத்தை உலகத்திற்கு பெருமைப்படுத்தும் இடமாக இந்த செதிர் நடனம் அமைந்துள்ளது. இதை பற்றின விளக்கங்கள் அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.